ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல லேட்டஸ்டா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா திருமலையில தொடர்ச்சியான விடுமுறை, அதை தொடர்ந்து இன்னைக்கு 2வது சனிக்கிழமை, புரட்டாசி சனி அப்படின்றது 2வது சனிக்கிழமை. ஸோ அதனால திருமலையில 7 கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு ஃப்ரீ தர்ஷன்ல பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 48 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கியூல வெயிட் பண்றாங்க. இந்த அளவுக்கு க்ரௌட் நாங்க எதிர்பார்க்கல, அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கு அப்படின்றதையும் டிடிடி ஒரு அபிஷியலா பிரஸ் அப்டேட்டா கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்டி டோக்கனை கேன்சல் பண்ணிருக்காங்க. எந்தெந்த நாட்களுக்கு கேன்சல் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷனை டீடைலா பார்க்கலாம். இல்ல நாங்க எஸ்எஸ்டி டோக்கன் இந்த டேட்ல வாங்கிட்டு போகலான்ற பிளான் இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அடுத்த வாரம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ வாங்க என்னென்ன டேட்ல அந்த லேட்டஸ்டான அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். அபிஷியலா வந்திருக்கக்கூடிய அப்டேட் தாங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். அது என்ன அப்படின்னா எஸ்எஸ்டி டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி அப்டேட் என்னன்னா, புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நெரிசலை கருத்தில் கொண்டு டிடிடி எஸ்எஸ்சி டோக்கன்கள் வழங்குவதை ரத்து செய்துள்ளதா சொல்லியிருக்காங்க. என்னன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு 1ஆம் தேதி அக்டோபர் 1 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரத்து செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 7ஆம் தேதி 8ஆம் தேதி 7ஆம் தேதி அடுத்து 3வது நமக்கு புரட்டாசி சனிக்கிழமை, சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதியும் கேன்சல் ஆகுது. அதே மாதிரி 4வது வாரம் கடைசி புரட்டாசி வார சனிக்கிழமையான 14ஆம் தேதியும் உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. 15ஆம் தேதியும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ மீதி நாட்கள் எப்பவும் போல உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். இந்த சனி ஞாயிறு புரட்டாசி சனி அப்படின்னும் போது கண்டிப்பா ஏழுமலையான தரிசனம் பண்றதுக்கான பக்தர்கள் எல்லா ஸ்டேட்ல இருந்துமே வராங்க. அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருந்து கூட நிறைய பேர் போயிருக்காங்க. பஸ்ஸஸ்லாம் அங்கங்க பார்க் பண்ணிருக்கிறத கூட டிடிடி அபிஷியலா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த புரட்டாசி சனிக்கிழமைகள்ல பக்தர்களோட எண்ணிக்கை அளவு கடந்து இருக்கு அப்படின்றனால அன்னைக்கு மட்டும் எஸ்எஸ்டி டோக்கன் ரத்து செய்யப்பட்டிருக்கு. டேட்டு நோட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்க கேட்பீங்க, இப்போ நடைபாதையில கொடுக்குறாங்க இல்லையா ஸ்ரீவாரி மெட்டு, அது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே தான் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நம்ம படியில கொடுக்கறனால நடைபாதைன்னு சொல்லிட முடியாது. அதுவும் எஸ்எஸ்டி டோக்கன் தான். அதே மாதிரி விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சாமி சத்திரம், சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு அடுத்து பூதேவி காம்ப்ளெக்ஸ், எல்லா இடத்துலயுமே எஸ்எஸ்டி டோக்கன் தான். நம்ம வாங்குற இடம் மட்டும்தான் வேற. ஸோ அது எல்லாமே 1ஆம் தேதி நாளைக்கு அக்டோபர் 1ஆம் தேதி கேன்சல். அக்டோபர் 2ஆம் தேதி கொடுப்பாங்க. ஸோ மண்டே நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கிடைக்கும். அதுக்கு அடுத்து 7, 8, 14, 15 புரட்டாசியில வர சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் லேட்டஸ்டா நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். புரட்டாசி சனிக்கிழமைகள் தொடர் விடுமுறை காரணமா கடும் நெரிசல் பாத்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கையானது அளவு கடந்து திருமலையில இருக்கு. நேரடி இலவச தரிசனத்துக்கு 48 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னா பாத்துக்கோங்க. அதனால நீங்க பிளான் பண்ணி இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பிளான் பண்ணி வாங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவு தூரத்துக்கு கியூ நிக்குது, எவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது அவங்களே போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் டிக்கெட் இல்லாம போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி கியூல நின்று ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நீங்க வீக் டேஸ்ல பிளான் பண்ணீங்கன்னா நம்ம புரட்டாசியில தர்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா புரட்டாசி சனிக்கிழமையில க்ரௌடு ஹெவியா இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனா லாஸ்ட் வீக் கருட சேவை அப்போ கூட ஓரளவுக்கு ஆவரேஜா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இந்த வாரம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டுட்டு நீங்க தரிசனம் வர்றது ரொம்ப முக்கியம். அதே போல நீங்க டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை செக் பண்ணுங்க. நம்ம என்னைக்கு எவ்வளவு தரிசனம் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வருதுன்றத ரெகுலரா உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலிஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.